بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا عليه أفضل الصلاة وأزكى السلام: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை வழங்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன் அழ வைப்பவன். வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, உயிர் கொடுப்பவன் மரணிக்க செய்பவன். வ அன்னஹு ஹலக ஸௌஜைனி ذكر والأنثى, ஆண் பெண் ஜோடிகளாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக புனித மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள், உயிரிலும் மேலான பரிசுத்த மனைவிமார்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில்
அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்னியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லா. அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் என்பது நிரந்தரமில்லாதது. அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையும் நிரந்தரமில்லாதது. அல்லாஹு தஆலா யாருக்கு எத்தனை வருடங்களை, எத்தனை நாட்களை, எத்தனை மூச்சுகளை இந்த உலகத்தில் எண்ணி தந்திருக்கிறானோ அந்த காலத்தில் தான் நம்மால் வாழ முடியும். அதற்கு பின்னால் நாம் வேறொரு உலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா 5 விதமான உலகங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் படைத்திருக்கிறான். அது முஸ்லிமான மனிதனாக இருக்கலாம், காஃபிரான மனிதனாக இருக்கலாம், அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்கலாம், அல்லாஹ்வை நம்பாதவனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் 5 விதமான உலகங்களை கடந்து அவர் செல்ல வேண்டும். முதலாவது உலகம்தான் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹ தலஃப வமா தனாக்கர மின்ஹ இக்தலஃப. சொன்னார்கள், உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுடைய ஆத்மாக்களும் ரூஹுகளும் ஆலமுல் அர்வாஹில் படையாக பட்டாளமாக இருந்தது. அங்கே யாரெல்லாம் சந்தித்து அறிமுகமாகினார்களோ அவர்கள் உலகத்துக்கு வந்தாலும் சந்தித்து அறிமுகமாகி முஹப்பத்தாகி கொள்வார்கள். அங்கே யாரெல்லாம் ரூஹுகளாக இருக்கும் பொழுது முரண்பட்டு கொண்டார்களோ அவர்கள் உலகத்துக்கு வந்தாலும் முரண்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது முதலாவது உலகம். இரண்டாவது உலகம்தான் ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை வாழ்க்கை. தாயுடைய கற்பறை எனும் உலகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த உலகத்தில் தான் 4 விடயங்களை அல்லாஹ் முடிவு செய்கிறான். பிகத்பி ரிஸ்கிஹி வ அஜலிஹி வ அமலிஹி வ ஷகியுன் அம் சஈதுன். சொன்னார்கள், முதலாவது தாயுடைய கற்பறையில் தான் அல்லாஹு தஆலா இவனுடைய ரிஸ்கை முடிவு செய்கிறான். என்ன சாப்பிடுவான், எவ்வளோ காலம் வாழ்வான், அஜலிஹி இரண்டாவது. மூன்றாவது அமலிஹி, இவன் நல்லமல் செய்வானா அல்லது பாவங்கள் செய்வானா. நாலாவது விடயம் ஷகியுன் அம் சஈதுன், இவன் சீதேவியா அல்லது மூதேவியா, நல்லவனா அல்லது கெட்டவனா. இந்த 4 விடயங்களையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் முடிவு செய்து விடுவான். சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ் தாயுடைய வயிற்றுக்குள் வைத்தே முடிவு செய்து விடுகிறானே, அப்படி என்றால் நாங்கள் எதற்காக அமல் செய்ய வேண்டும்? எதற்காக நாம் அமல் செய்ய வேண்டும்? சும்மா இருந்து விடலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் இஅமலு, இல்லை, நீங்கள் நல்லமல்களை அதிகமாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா? குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, அல்லாஹ் யாரை எதற்காக படைத்திருக்கிறானோ அந்த அமலை செய்வது அவருக்கு லேசு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ சொர்க்கவாதியா, உலகத்தில் சொர்க்கத்துடைய அமல்கள் செய்வது உனக்கு லேசாக இருக்கும். நீ நரகவாதியா, சிந்தித்து பார், என்னால் நல்லமல்கள் செய்ய முடிகிறதா அல்லது அதிகமாக பாவங்கள் செய்ய முடிகிறதா? சகோதரர்களே, நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். இது 2வது உலகம். 3வது உலகம்தான் ஆலமுத்துன்யா, இந்த உலக வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை. சகோதரர்களே, 4வது ஆலமுல் பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை. அதுவும் நிரந்தரமில்லை. ஆலமுல் அர்வாஹ் நிரந்தரமில்லை, முதலாவது. 2வது ஆலமுல் அர்ஹாம், அதுவும் நிரந்தரமில்லை. 3வது
ஆலமுத் துன்யா, இதுவும் நிரந்தரமில்லை. 4வது ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை, இதுவும் நிரந்தரமில்லை. அல்லாஹ் 5வது ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான், அதுதான் ஆலமுல் ஆஹிரா, மறுமை வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை. இன்பம் என்றால் அங்கே நிரந்தர இன்பம்தான் சகோதரர்களே. துன்பம் என்றால் அங்கே நிரந்தர துன்பம்தான். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து கைரும் வ அப்கா, நிரந்தரமான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, நான் ஆகிரத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு உலகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இமாம் குர்துபி சொல்வார், அலா இன்னமத் துன்யா நவாரத்து ஐகத்தின், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. அந்த மரத்தினுடைய ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே செல்லும், அடுத்த பகுதி காய்ந்து வறண்டு கொண்டே செல்லும். மல் ஆமாலு இல்லா ஃபஜாயிஉன் அலைஹா, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் இருக்கிறதே, ஆசைகள் இருக்கிறதே சகோதரர்களே, இதெல்லாம் பிறக்கும் போது வந்த ஆசைகள் கிடையாது. இதெல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். எப்படி திடீரென்று வந்ததோ திடீரென போகும். பிறக்கும் பொழுது யாராவது இந்த ஊரில், இந்த ஆண்டியாகம என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் சகோதரர்களே, இந்த புத்தள மாவட்டத்துடைய பிரதேசத்தில் நான் பெரும் பெரும் காணிகள் வாங்க வேண்டும், பெரும் பெரும் ஊடுகள் வாங்க வேண்டும், பெரிய பெரிய வாகனத்தில் செல்ல வேண்டும், ஏக்கர் கணக்கில் எனக்கு தென்னந்தோட்டம் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்தவர்கள் ஒருவர் கையை தூக்குங்கள். பிறக்கும் பொழுது யாரும் ஆசையோடு வரவில்லை. ஏன்? பிறக்கும் பொழுது யாருக்கும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இல்லாமல் பிறந்தோம் சகோதரர்களே. இந்த உலகத்தில் வந்த ஆசைகள், இமாம் குர்துபி சொல்கிறார், திடீரென்று வந்த ஆசை திடீரென பெய்த்து விடும் சகோதரர்களே. எப்பொழுது போகும் தெரியுமா? தொண்டை குழியை ரூஹ் எப்பொழுது வந்து அடையுமோ, என்றைக்கு சக்கராத் வருமோ அன்றைக்கு காணி விளங்காது, அன்றைக்கு காசி விளங்காது, அன்றைக்கு வாகனம் விளங்காது, அன்றைக்கு குடும்பம் விளங்காது. அன்றைய தினத்தில் அவன் ஆசைப்படுவான், இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைத்தால் நான் எல்லாவற்றையும் சதக்கா செய்து விடுவேனே. லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்த மாட்டாயா? வருடம் தேவையில்லை எனக்கு, மாதங்கள் தேவையில்லை, நாட்கள் தேவையில்லை, வாரங்கள் தேவையில்லை. கொஞ்சம் என்னை பிற்படுத்தினால், ஒரு கொஞ்ச நேரம் என்னை நீ விட்டு வைத்தால் இந்த உலகத்தில், என்னுடைய அனைத்து சொத்துகளையும் நான் சதக்கா கொடுப்பேன். நல்லவனாக மாறி வாரேன், எனக்கு தவணை தர மாட்டாயா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளும் உனக்கு தவணை கிடைக்காது. உலக வாழ்க்கை தான் தவணை. எனவே உலக இன்பங்களை கண்டு ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. உலகத்தினுடைய சுகண்டிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆகிரத்தை மறந்து விடாதீர்கள், கபரை மறந்து விடாதீர்கள், சொர்க்கத்தை மறந்து விடாதீர்கள், நரகத்தை மறந்து விடாதீர்கள். கண்ணை பொத்தியதற்கு பின்னால் தான் அல்லாஹ் நமக்கு உண்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. உலகத்தில் யார் நிரந்தர வாழ்க்கை வாழ்ந்தது? உலகத்தில் யார் நிரந்தர இன்பம் அனுபவித்தது? ஹியத்தாரு மல் ஆமாலு இல்லா ஃபஜாயிஉன் அலைஹா, உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் திடீரென்று வந்த இன்பங்கள். வலல்லஸாத்து ஃபீஹா இல்லா மஸாயிபு, இந்த உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே அல்ல, துன்பங்கள் சகோதரர்களே, துன்பங்கள். فلا تكتحل عيناك بعبرة على ذاهب منها, இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகி போகக்கூடியவர்களை பார்த்து நீ அழுது கண்ணீர் வடிக்கிறாய், அழுகிறாய்.
ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீயும் ஒரு நாளைக்கு போகத்தான் போறாய். உலகத்தில் அல்லாவை மறுக்குபவர்கள் இருக்கலாம், உலகத்தில் தெய்வமே இல்லை என்ற நாஸ்திகர்கள் இருக்கலாம். ஆனால் மௌத்தை மறுப்பவன் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்? கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மௌத்து, கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது மரணம். ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை நாம் சுமந்து செல்கிறோம். மன்னர் ஹாரூன் ரஷீத் உலகத்தில் 1/3 ஆட்சி செய்தவர் மன்னர் ஹாரூன் ரஷீத். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் வந்தவர். சகோதரர்களே, ஒரு வருடம் ஹஜ்ஜிக்கு போவார், அடுத்த வருடம் ஜிஹாதுக்கு போவார். தான் ஹஜ்ஜிக்கு போகாத வருடத்தில் 300 உலமாக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்புவார். ஆட்சியாளர்களுடைய வள்ளல் அந்த காலத்தில். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்துடைய பெயரை வைத்துக்கொண்டு அரபு நாடுகளை ஆண்டு கொண்டு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தப்பலாம் சகோதரர்களே, அல்லாஹ்விடம் யாரும் தப்ப முடியாது. ஆலிமும் தப்ப முடியாது, முஃப்தியும் தப்ப முடியாது, நிர்வாகியும் தப்ப முடியாது, அரசனும் தப்ப முடியாது, ஆண்டியும் தப்ப முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடம் யாரும் கேள்வி கேட்க வரையலா. வஹும் யுஸ்அலூன். ஒவ்வொருவராக நிப்பாட்டி நான் கேட்பேன் கேள்வி. எனக்கிட்ட யாரும் அதிகாரம் காட்டேலாத அந்த நாளில் நான் தான் அதிகாரி. அந்த நாளில் உலக வாழ்க்கையை பற்றி எல்லாரும் விசாரிக்கப்படுவீர்கள். ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை ஆரம்பமாகும் சகோதரர்களே. ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை. இன்றைக்கு அரச சபை எல்லாம் எப்படி ஆரம்பமாகிறது? தரித்திரியம் கொட்டி கிடக்கிறது. ஹாரூன் ரஷீத் மன்னர் சுபகு தொழுகைக்கு பின்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான மார்க்க பேச்சாளர்களை கொண்டு வருவார் அரச சபைக்கு. உலமாக்களை கொண்டு வந்து சுவர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி, கபரை பற்றி பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதுட்டு தான் அரச சபையை ஆரம்பிப்பார். ஆகிரத்துக்குரிய மக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் சகோதரர்களே. மனைவி சுபஹானல்லாஹ், மனைவி அல்லாஹ்வுடைய ஒரு வழி. உலகத்தில் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை, ஆட்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆகிரத்துக்கு யார் தயாரிப்பு செய்தார்களோ சகோதரர்களே, அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். மனைவியை உருவாக்கினார் ஹாரூன் ரஷீத். மனைவி சுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அபு ஜாஃபர் அல் மன்சூருடைய பேத்தி. பார்ப்பதற்கு அழகு மாத்திரமல்ல, சுபைதா என்றால் அர்த்தமே பால் கட்டி. அவ்வளோ அழகான பெண். அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே? இன்றைக்கு கிரீம்களை பூசி, டெப்லெட்டுகளை பாவித்து அழகுகளை கூட்டிக் கொள்கிறார்கள். உள்ளங்களோ இருண்ட காடுகளாக இருக்கிறது. உள்ளங்களோ இரவு 2 மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது. கிரீம் போட்டு என்ன செய்ய? ஹாரூன் ரஷீதுடைய மனைவி சுபைதா மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசப்பெண். கனவு காண்கிறார் சுபைதா. அந்த கனவிலே ஒரு கெட்ட கனவு, மிருகங்கள் கூட தன்னோடு வந்து சேர்வதை போன்ற ஒரு கனவு. பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே, இதையெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தின் மிகப்பெரிய இமாம் தான் ஹசரத் முஹம்மத் பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அடிமை பெண்ணை அனுப்பினாள் சுபைதா, ஹாரூன் ரஷீதுடைய மனைவி. நான் கனவு கண்ட என்று சொல்லாம, ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக்கொண்டு வா. அடிமை பெண் போனால் முஹம்மத் பின் சீரீனிடம் கனவை சொன்னால், முஹம்மத் பின் சீரீன் சொன்னார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு தான் வரும். சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது. யார் கண்ட என்று சொன்னால்தான் நான் விளக்கம் சொல்லுவேன். சுபைதாவிடம் வந்தார்.
விஷயத்தை சொன்னார். சரி பரவாயில்லை, எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும், விளக்கம் கேட்டு கொண்டு வா. போனார். ஜுபைதா தான் கனவு கண்டது. அப்படியா, சொல்லுங்கள். ஜுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும். இதுதான் கனவின் வழக்கம். ஹிஜ்ரி 186 ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தார் ஜுபைதா. ஹிஜ்ரி 186 ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்தார் ஜுபைதா. அந்த காலத்தில் இப்ப மக்காலிருந்து மதீனாவுக்கு ஜம்சம் எடுத்திருக்கிறார்கள் நேரடியாக. மக்காவை விட மதீனாவில் லேசாக ஜம்சம் எடுக்கலாம். ஆனால் அந்த காலம் மக்காவில் இருந்தது ஜம்சம் தண்ணீர் மட்டும்தான், வேற தண்ணி ஒன்று மக்காவில் கிடையாது. ஹஜ்ஜாஜிகள் தண்ணீர் குடிப்பதற்காக கஷ்டப்பட்ட காலம். பிறை 8 யௌமு தர்வியா முஸ்தலிஃபாவுக்கு வந்த, மினாவுக்கு வந்த ஜுபைதா தண்ணீர் பிரச்சனையை பார்த்து அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர்மார்களை எல்லாம் அழைத்து சொன்னார், மக்காவுக்கு தண்ணீர் லைன் கொண்டு வர வேண்டும், வாட்டர் சப்ளை கொண்டு வர வேண்டும். சொன்னார்கள் இன்ஜினியர்மார்கள், லேசான வேலையா இது? மக்காவை சுற்றி எங்கேயும் தண்ணி கிடையாது. மக்காவிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் தாயிஃப் இருக்கிறது. அந்த தாயிஃபிலே வாதி நுஅமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கேதான் தண்ணி இருக்கிறது. அங்க இருந்துதான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ஜுபைதா சொன்னார், பரவாயில்லை, கொண்டு வாருங்கள் தண்ணீரை. லேசான செலவல்ல ஜுபைதா, பல கோடிகள் செலவழியும். சொன்னார் ஜுபைதா, ஒரு தரம் மம்பட்டியால் கொத்துவதற்கு 1 பவுன் தங்கம் செலவழிந்தாலும் பரவாயில்லை, தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்கள். சகோதரர்களே, மிகப்பெரிய ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர்மார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 10 வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை நடந்து 90 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய தாயிஃப்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம், மஞ்சள் நிறத்தில் அணை கட்டுகள். அந்த அணை கட்டுக்கு பேரே ஐனு ஜுபைதா, ஜுபைதாவுடைய நீரூற்று கண்கள். அவ்வளோ தூரத்திலிருந்து தண்ணி எடுத்தா 1000 வருடங்களாக அந்த தண்ணீரின் மூலமாக ஹஜ்ஜாஜிகள் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது. ஆகிரத்துக்கான தயாரிப்பு, சதகா ஜாரியா. ஜுபைதா மரணித்தார். அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவில் கண்டார் ஜுபைதாவை. கேட்டார், ஜுபைதா கைஃப ஃபஅலல்லாஹு பிகி, அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான்? சொன்னார் ஜுபைதா, அப்துல்லாவே, என்னுடைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட், தண்ணீரை நான் தாயிஃப்லிருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே, அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை எடுத்து மண்ணில் கொத்து விழுந்த உடனே அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான். சகோதரர்களே, இதுக்கு பெயர்தான் சாதனை. சொத்துக்களை சேர்த்து வைத்துவிட்டு மருமகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்துவிட்டு வெறுங்கையோடு கபருக்கு போறானே, இவர்கள் பாவம். இவர்கள் இஸ்லாத்துக்காக என்ன செய்தார்கள்? ஆகிரத்துக்காக எதை தேடினார்கள்? சகோதரர்களே, இந்த பள்ளியை உதாரணமாக எடுத்து பாருங்கள். இந்த பள்ளிக்கு எத்தனை வருடம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பள்ளிக்காக காணி எழுதி கொடுத்தவர், இந்த பள்ளியை அல்லாஹ்வுடைய மாளிகையாக வக்ஃப் செய்தவர், கியாமத்து நாள் வரைக்கும் இந்த பள்ளியில் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அவருடைய கபரில் நன்மைகள் நிறைந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இதுக்கு பெயர்தான் சாதனை. ஆகையால் மௌத்தாகுவதற்கு முன்னால் உலகத்தில் கட்டடம் கட்டி சாதிக்க நினைக்காதீர்கள், ஆகிரத்துக்காக தேடுங்கள். சகோதரர்களே, ஆகிரத்துக்காக முயற்சி செய்யுங்கள். இந்த ஊரை ஆகிரத்துக்குரிய ஊராக மாற்றுங்கள். யார் நிரந்தரமாக வாழ்ந்தது? சகோதரர்களே, அதான் அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், நபியே,
உங்களுக்கு முன்னாலும் நாங்கள் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. இன்னக மையீத்துன் வ இன்னஹும் மையீத்துன். நபியே, நீங்களும் மௌத்தாக வேண்டும், அனைத்து மக்களும் மௌத்தாக வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 வருட காலம். ஆனால் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 1436 வருடங்களாக. யார் அவர்? உலகத்தின் தலைவர், மறுமையின் தலைவர், சுவர்க்கத்தின் தலைவர். கபராலியாக வாழ்கிறார் 1436 வருடமாக. நாம் எத்தனை வருடம் கபரில் இருப்போம் சகோதரர்களே? எத்தனை வருடம் நாம் கபரில் இருப்போம்? யாருக்கு தெரியும்? பிறந்த டேட்டை கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், நான் இறக்கப் போகும் டேட் ஆஃப் டெத் எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள் சகோதரர்களே. யார்? சவுதி மன்னரால் உயர்த்த முடியுமா? அல்லது அமெரிக்கன் பிரசிடென்டால் உயர்த்த முடியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் பிடிக்கும் நேரம் யாருக்கும் தெரியாது சகோதரர்களே. உலகத்தில் ஒரே ஒருவர் தான் மௌத்தாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் மௌத்தாகும் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. யார் அது? அவர்தான் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 2000 வருடங்களாக 2வது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரே இரவில் பலஸ்தீனுக்கு போனார்கள். மக்காவிலிருந்து அந்த காலத்தில் பலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால் 1 மாதம் பிரயாணம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இரவில் அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே 1,24,000 நபிமார்கள் இருந்தார்கள். அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திவிட்டு வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்பட்டார். அங்கே 1வது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 2வது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 5வது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார்கள். சகோதரர்களே, 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் தாண்டிவிட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உலகத்தில் 2024 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சகோதரர்களே, ஒரு நாள் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் மஹ்தி வந்து விட்டார் என்பதாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்படும். அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும் நான் தான் மஹ்தி என்று. அன்றைக்கு தான் அவருக்கு தெரியும். முழு மக்களும் முழு முஸ்லீம்களும் மஹ்தியோடு பையத் செய்வார்கள். சகோதரர்களே, மஹ்தி மக்காவிலிருந்து டமஸ்கஸ் வரைக்கும் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து இஸ்லாமிய கிலாஃபத்தை நிலைநாட்டிக் கொண்டே செல்வார். சிரியாவுக்கு போவார். அங்கே டமஸ்கஸிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மஸ்ஜிது தாபிக், ஜாமிஉ திமஷ்க். உமையாக்களுடைய கிலாஃபத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே நின்று தொழலாம். சகோதரர்களே, அந்த பள்ளியில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய ஜனாசா இருக்கிறது. அந்த பள்ளியில் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய தலை கொண்டு போய் வைக்கப்பட்டது. பின்னால் அது மதீனாவுக்கு அனுப்பப்பட்டது என்பதாக வரலாறுகள் சொல்கிறது. அந்த பள்ளியில் தான் முஸ்லிம்களை வைத்துக்கொண்டு ஹதரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொழுகை நேரத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார். அந்த நேரத்தில் தான் உலக வரலாறு காணாத ஒரு அதிசயம் நிகழும். என்ன அதிசயம்? 2வது வானத்தில் இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம் நேரம் நெருங்கும். சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா 2 மலக்குமாரை நியமிப்பான்.
ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலிருந்து அந்த 2 மலக்குமார்களுடைய இறக்கையில் இப்படி தொங்குவார்கள். குங்கும நிறத்தில் உடுப்பு போட்டிருப்பார்கள். சகோதரர்களே, கொண்டை வளர்த்திருப்பார்கள். உர்வத் இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியை போல் அழகாக சிவப்பாக இருப்பார்கள். தலையை குனிந்தால் முத்துக்களைப் போல வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். முழு உலகமும் பார்க்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்திலிருந்து அந்த டமஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாராவில் இறங்குவார். சகோதரர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். 33 வயதில் உயர்த்தப்பட்டவர் அதே 33 வயதோடு இறங்குவார். அல்லாஹ்வுடைய சக்தி அதற்கு நிகராக யாரும் கிடையாது. இறங்கினால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். மூச்சு காத்தை நஞ்சாக மாற்றுவான். எந்த யூதன், எந்த யகூதி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூச்சு காத்து படுமோ அவன் செத்து கீழே விழுந்து விடுவான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து எவ்வளவு தூரம் போகும்? கொஞ்ச தூரம் தானே போகும். இல்லை இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூச்சு விட்டால் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தொலை தூரம் அவருடைய மூச்சு காத்து போகும். தஜ்ஜாலை விரட்டுவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தஜ்ஜால் யூதர்களுடைய தலைவர்களாக இருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்களுடைய ஜனாதிபதியாக இருப்பார். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை விரட்டி போவார்கள். விரட்டி போகக்கூடிய நேரம் தஜ்ஜால் தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான். தண்ணீரில் உப்பு கரைவதை போல கரைய ஆரம்பிப்பான். பெலஸ்தீனுக்கு கொண்டு போய் தஜ்ஜாலை பாபுல் லுத் என்ற இடத்தில் வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலுடைய கழுத்தை வெட்டுவார்கள். சகோதரர்களே, அன்றைய தினத்திலிருந்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக, மத்திய அரசாக சகோதரர்களே பெலஸ்தீன் தலை தூக்க ஆரம்பிக்கும். பெலஸ்தீனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பயங்கரவாதம், இன்னைக்கு யுத்தம், இன்னைக்கு கலவரம் இல்லை. இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்துக்கு பின்னால் லேசை நான் வைத்திருக்கிறேன். இப்பொழுது பலஸ்தீன் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாரோ இந்த உலகத்தில், அதற்கு பின்னால் பலஸ்தீன் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மத்திய பேரரசு. என்ன சொல்ல வருகிறேன்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள். இந்த முறை அல்லாஹ் அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தான். மதீனாவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஒரு கிணறு. அந்த கிணத்துடைய பெயர் பிரு ரௌஹா. ரௌஹா என்ற கிணறு. சகோதரர்களே, 70 நபிமார்கள் அந்த கிணத்தில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஃபியா நாயகியுடைய வலீமா அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அந்த தண்ணீரை நாங்களும் குடித்தோம். 70 நபிமார்கள் அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சிவப்பு நிற ஒட்டகத்தில் ஏறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா ஓதிக்கொண்டு அந்த வழியால் தான் ஹஜ்ஜுக்கு வந்தார். அதே வழியால் தான் இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜுக்கு வருவார். சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகி விடுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மௌத்தாகினதுக்கு பின்னால்